தர்ஷிகாவோட எவிக்ஷன் மொமெண்ட் ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு. பவித்ரா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் கண்டென்ட்டுக்காக ஷிப்பிங் எடிட்ஸ்க்காக தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தர்ஷிகா கிளம்பும்போது நமக்கு விதி என்ன நமக்காக வச்சுருக்குங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த அவங்க அம்மாவோட ரிங் எடுத்து விஜய் விஷால் கையில் கொடுத்துட்டாங்க. விஜய் விஷால் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் அதை பார்த்து. உடனே சரி கப்போட வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிவிட்டு தர்ஷிகா லீவ் பண்ணிட்டாங்க. லீவ் பண்ணோடனே விஜய் விஷால் அந்த ரிங் எடுத்து அவரோட செயின் கலத்தி செயினில் போட்டு மாட்டி போட்டுக்கிட்டாரு. போட்டதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா தர்ஷிகா விஷுன்னு விஜய் விஷால் கிட்ட தான் பேசினாங்க. விஜய் சேதுபதி சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது விஷு நல்ல விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே விஜய் விஷால் சொன்னார், நான் உன் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். நீ கொடுத்த அன்பை நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் அதை எப்போவுமே விளையாட்டாக எடுத்துக்கல, நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். நான் நீ கொடுத்த கிஃப்ட்டு எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரெஸ்பெக்டோடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களும் ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக கையில் அந்த லவ் சிம்பிள் காட்டிக்கிட்டாங்க. 2 பேரும் மாறி மாறி ஸோ பேசிவிட்டு அதுக்கப்புறமா பவித்ராக்கிட்டையும் நல்ல விளையாடு, இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப பயங்கரமானவங்க, நீ நல்லா டஃப் கொடு அப்படின்னு சொல்லி பவித்ராவையும் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருண் கிட்ட விஜய் விஷால் சொல்கிறாரு, 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அருண் கிட்ட சொல்கிறாரு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது விஜய் விஷாலே எலிமினேட் ஆகிடுவாரோன்னு பயப்படுறாரு போல இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மாவோட ரிங்கை போய் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்பயுமே ஒரு நிமிஷம் கூட வருத்தப்பட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது தர்ஷிகாவோட எவிக்ஷன். நல்ல ஒரு இதோடு வந்தாங்க, 200% எஃபர்ட் போட்டாங்க. ரொம்ப டாப் 5க்குள்ளே வரணும்னு நினச்ச பொண்ணு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனால் அப்படியே மாறி டோட்டலாக எங்கேயோ ஒரு பிளாட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. எதுக்குமே எப்போயுமே பயந்ததில்லை விளையாடுறதுக்கு. நல்லா விளையாண்ட ஒரு பொண்ணு. பட் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. தர்ஷிகா எவிக்ஷன் உங்களுக்கும் அப்செட் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.